அதிமுகவுடைய அவசர செயற்குழு கூட்டமானது வரும் 16ஆம் தேதி இதே அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் நடைபெறப் போகிறது. இதற்கான அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவினுடைய இந்த செயற்குழு கூட்டமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவசர செயற்குழு கூட்டம் என்பதால் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோரெல்லாம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரெல்லாம் கலந்துக்கணுன்ற அறிவிப்பை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த வரும் வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற வேண்டியிருந்தது. ஆனால் அன்றைய தினத்தில் மிக முக்கியமான பல்வேறு பணிகள் இருக்கக்கூடிய காரணமாக அந்த கூட்டமானது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தது. பின்னர் அந்த கூட்டமானது தற்போது அவசர செயற்குழுவாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இதற்கான பல்வேறு காரணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய பின்னடைவை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக 40 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் இந்த ஆலோசனை ஆய்வு கூட்டங்களில் தொகுதி வாரியாக கட்சியின் பொதுச் செயலாளரும் மற்றும் மூத்த நிர்வாகிகள், அந்த டேபிள் 6 பேர் இருக்கக்கூடிய அந்த மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், தமிழ்மகன் ஹுசைன், SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், இந்த 6 பேர் அந்த டேபிள் சேர் பண்ணி இந்த தொகுதி வாரியாக, நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து தோல்விக்கான காரணம் என்ன, அடுத்த கட்டமாக செயல்படக்கூடிய செயல் திட்டங்கள் என்ன அப்படின்றத கேட்டு அவங்களுக்கு ஆலோசனையும் வழங்கியிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் இப்போ இந்த அவசர செயற்குழு கூட்டத்திற்கான காரணம் என்ன, இதற்கான அழைப்பு ஏன் என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் கட்சியினுடைய வளர்ச்சி மிக முக்கியம். அடுத்த 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஒரு வலுவான பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பது வலுவாக இருக்க வேண்டும். அவர்கள் வலுவாக இந்த தேர்தல் களத்தை காண வேண்டும் என்பதற்காக மிக தீவிரமாக களப்பணி ஆற்றுவதற்கான ஒரு அவசர செயற்குழு கூட்டத்தை இப்போதே கூட்டியிருக்கிறார். ஏன் என்பதையும் பார்க்க வேண்டும். ஏன் இந்த அவசர செயற்குழு எதிராக, அதாவது அதிமுகவுக்கு எதிராக திமுக தான் களத்தில் இருக்கிறது. திமுக 2026க்கான தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்காங்க. நம்ம பார்த்தோம், உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரெல்லாம் குழுவாக அமைக்கப்பட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அங்கே சொல்லி அவங்க குழுவாக அமைக்கப்பட்டு அந்த குழு பல்வேறு மீட்டிங்ஸை தொடர்ச்சியாக அவங்க நடத்திட்டு வர்றாங்க. அப்படி இருக்க நிலையில் அதிமுக மிக தீவிரம் காட்ட வேண்டியது இருக்கிறது. களத்தில் மிக தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டியிருக்கிறது. ஆகையால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிமுகவினுடைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டியது இருக்கிறது. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்றால், தோல்வியை சரி செய்ய வேண்டும். கட்சிக்குள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவர்களுடன் அந்த ஜெல்லப்பாக இருந்து அவர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து தொகுதி வாரியாக, மாவட்டம் வாரியாக, கிளை வாரியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதையும் பேச இருக்கிறாங்க இந்த அவசர செயற்குழு. அடுத்து மிக முக்கியமாக நம்ம கவனிச்சுட்டு வர்றது, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற ஒரு பேசுபொருள் இருந்தது. அதற்கு ஒரு விடயம் கிடைக்குமா, அல்லது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமா என்பதும் இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் ஒரு டிஸ்கஷனா பேசுபொருளாக எடுத்து அதன் மீதும் தீர்மானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. மிகவும் இன்னொரு முக்கியமானது உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, அது இந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் நமக்கு தெரிய வரும், நோட்டிஃபிகேஷன்லாம் தெரிய வரும். அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, ஏனென்றால் அவர்கள் கள்ளக்குறிச்சி இடைத்தேர்தலை போட்டியிடாமல் தவிர்த்ததை அதிமுகவினர் மிக உன்னிப்பாக கவனித்திருப்பாங்க. அரசியல் களத்திலேயே அது பெரும் பேசுபொருளாக மாறியது. ஏன்னா களம் அங்கே திமுக வர்சஸ் பாரதிய ஜனதா கூட்டணி என்று பாமக அங்கே போட்டி எடுத்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணி என்ற விதத்தில் மாறுச்சு. ஆகையால் அதுபோல ஒரு நிகழ்வை நடந்துவிடக்கூடாது, அல்லது அதுக்கு மாற்றாக அதிமுகவுடைய உள்ளாட்சி தேர்தலில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள் என்பதும் இந்த அவசர செயற்குழுவில் பேச இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம இதெல்லாமே பார்த்தோம்னா அதிமுகவுடைய வளர்ச்சி, உட்கட்சி விவகாரம், அதே போல் பிரிந்து சென்றவர்களுக்கான நிலை என்ன என்பதற்கான திட்டவட்டமான முடிவுகள் இருக்குமா, அதே போல் உள்ளாட்சி தேர்தல், 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வியூகங்கள், இவை எல்லாமே உள்ளடக்கிய ஒரு விஷயமாக இந்த
அவசர செயற்குழு கூட்டமானது அமைய இருக்கிறது. இந்த அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு அதிமுகவினுடைய தலைமை எப்படி செயல்பட போகிறது? ஏனென்றால் ஒரு கூட்டம் கூட்டிவிட்டோம், அதன் பின்னராக நிர்வாகிகளுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை மட்டும் விட்டுவிட்டு செல்லாமல் அடுத்த கட்டமாக இந்த சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி களத்தில் இருந்து செயல்பட போகிறார்கள்? ஏற்கனவே நடந்த கூட்டங்கள் எல்லாம், போராட்டங்கள் எல்லாம் தொகுதி மாவட்ட வாரியாக நடந்தாங்க, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுங்க என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் மிக முக்கியமாக பெண்கள் இளைஞர்களுக்கு கட்சியில வாய்ப்பு கொடுங்க, இளம் பெண்கள் பாசறையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பூத் கமிட்டியில இணைங்க என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார் கட்சியின் பொதுச் செயலாளர். அதையெல்லாமே மிக தீவிரமாக இந்த அவசர செயற்குழுவில் பேச இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா அதிமுகவினோட அவசர செயற்குழு அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து நடைபெற போகிறது. மிகுந்த எதிர்பார்ப்பை அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் மத்தியிலும் அவர்கள் நிர்வாகிகள் மத்தியிலும் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடயம் தரக்கூடிய ஒரு செயற்குழுவாக அந்த செயற்குழு இருக்கும் என்பதை அவர்கள் எண்ணி இந்த செயற்குழுக்காக காத்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் வர வேண்டும் இந்த செயற்குழுவுக்கான அழைப்பு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவசர செயற்குழுவானது 16/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு சென்னை ராயப்பேட்டா அவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அவைத்தலைவர் டாக்டர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். கழக செயற்குழு உறுப்பினர்களான தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிற மாநில கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பிராக்கெட்ல மகளிர்னு கொடுத்திருக்காங்க. அதே போல அனைவருக்கும் தனித்தனியே அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்படும். உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுக்குரிய அழைப்பிதழோடு தவறாமல் வருகை தந்து கழக செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அறிவிப்பை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை தமிழக களத்தில் இந்த செயற்குழு கூட்டமானது எதிர்பார்த்திருக்கிறது. எப்படி அமையப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதிமுக இந்த செயற்குழுவை எப்படி கையாளப் போகிறது, நிர்வாகிகளிடம் என்ன பேசப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பை அவர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கிறது.